தொட்டாலே அவ்வளோ சாஃப்ட் அப்படியே மெதுன்னு இருக்குது. அந்தளவுக்கு ரொம்ப அருமையான ஒரு சப்பாத்தி. இதுக்கு நமக்கு சைடிஷ் எதுவுமே தேவைப்படாது. 1/2 கிலோ கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான உப்பு போட்டு கலந்துடலாம். உப்பு போட்டு கலந்துட்டு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். கூடவே ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், மாவு பிசைஞ்சாச்சு. இது நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். அடுத்த வேலைகளை பார்க்கலாம். 3 உருளைக்கிழங்கு இது போல் வேக வச்சு எடுத்திருக்கேன். தோலெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ இதை நல்லா மசிச்சிடலாம். உருளைக்கிழங்கு மசிச்சாச்சு. இதில் கொஞ்சமாக கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக இருக்கிற மாதிரி சேர்த்துக்கணும். அதே போல் கொஞ்சமாக சீரகத்தூள், கரம் மசாலா எவ்வளோ போடுறோமோ அதே அளவு கொஞ்சமாக சீரகத்தூள், மிளகாத்தூள் 1/4 ஸ்பூன், கொஞ்சமாக வெங்காயம் நல்லா எவ்வளோ சின்னதாக வெட்ட முடியுமோ அந்த அளவுக்கு சின்னதாக கொஞ்சமாக நம்ம கைப்பிடியில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொஞ்சம் மல்லித்தலை தூவிட்டு கொஞ்சமாக உப்பு இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். கையில் கூட கலந்துக்கோங்க, அது நம்ம விருப்பம்தான். மாவு பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு. நம்ம இந்த குருமா செஞ்சு உருளைக்கிழங்கெல்லாம் வேக வச்சு இந்த டைமில் நல்லா ஊறி இருக்குது பாருங்கள். பார்க்குறக்கே நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இருந்தாலும் ஒரு டைம் நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து நம்ம சப்பாத்தி தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சாச்சு. அதுக்கப்புறமா இது போல் நம்ம உருளைக்கிழங்கு ரெடி பண்ணி வச்சுக்கோம்ல, அதை எடுத்து சப்பாத்தி மேலே மாவு மேலே வச்சிடலாம். இப்போ சப்பாத்தி இப்படி மடிச்சிடலாம். மறுபடியும் இப்போ தேய்ச்சிருவோம். அவ்வளோதான், நல்லா 2 பக்கமும் தேய்ச்சாச்சு. இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். சப்பாத்தி தேய்ச்சதுக்கப்புறமா தோசைக்கல் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லா 2 பக்கம் சூப்பராக வேக வைக்கலாம். ஏன்னா கொஞ்சம் நம்ம மடித்து தேய்ச்சிருக்கோம் இல்லையா, அதனால நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். சூப்பரான ஒரு ஆலு பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ மீதியும் போட்டு எடுத்துக்கலாம். தொட்டாலே அவ்வளோ சாஃப்ட் அப்படியே மெதுன்னு இருக்குது. அந்தளவுக்கு ரொம்ப அருமையான ஒரு சப்பாத்தி. இதுக்கு நமக்கு சைடிஷ் எதுவுமே தேவைப்படாது. ஏன்னா உள்ள உருளைக்கிழங்கு வச்சு மசாலா வச்சுருக்கோம். அதனால் நமக்கு சைடிஷ் எதுவும் தேவைப்படாது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா காரசாரமாக இருக்கும். மிளகாத்தூள், கரம் மசாலா, சீரகத்தூள் இதெல்லாம் போட்டிருக்கனால நல்ல மணமாகவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அப்படியே உங்களுக்கு இதுக்கு ஏதாவது சைடிஷ் வேணும்னா ஒரு தேங்காய் சட்னி மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்கப்பா, சூப்பராக இருக்கும்.